வணக்கம் அன்பான மீனராசிக்கார நேயர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 1/4/2025 செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதம் பங்குனி மாதத்திற்கு 18ஆம் தேதி அன்று பிறந்திருக்கின்றது. இந்த ஏப்ரல் மாதங்களிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கண்டிப்பாக கேந்திர ஸ்தானங்களிலே ராசியிலேயே அமையப்பெற்று ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பரிவர்த்தனை யோகத்திலே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இதுநாள் வரையில் கடந்த ஒரு மாத காலமாக சுக்கிர பகவான் வக்ரமடைந்ததும் புதன் பகவான் வக்ரமடைந்தது என்பது 4-7 கூடியவர் புதன் பகவான் கணவன் மனைவிகளை தாயை பற்றி குறிக்கக்கூடிய 7ஆம் இடம் கூட்டு தொழில்களை குறிக்கக்கூடிய களத்திர காரகனுடன் சேர்ந்து புதனும் சுக்கிரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் பயிற்சியில் இருந்து மார்ச் 30ஆம் தேதியில் இருந்து அவர் உங்களுடைய ராசியை வந்தடைந்து தற்பொழுது இந்த ஏப்ரல் மாதங்களிலே 5 கிரகங்களில் சேர்க்கை என்பது மீண்டும் ஏப்ரல் 14ஆம் தேதியில் இருந்து 6 கூடியவர் ருணரோண சத்ருஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்திற்கு உச்சமாக போகின்ற மீண்டும் இந்த 6-8 சம்பந்தங்கள் என்பது 3ஆம் இடத்ததிபதி முயற்சி சாணாதிபதி சுக்கிர பகவான் 8 கூடியவர் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவராகவும் இருந்து 6-8 சம்பந்தங்கள் இருந்தது என்பது கணவன் மனைவிகள் ஒரு சிறு மனக்கசப்பு, உறவினர் சம்பந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில தேவையில்லாத ஒரு சில மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகள் இருந்திருக்கும். இனி வருகின்ற நாட்களிலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து கண்டிப்பாக கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு ஒத்துழைப்புகளும் ஒத்தாசைகளும் உயர்வுகளும் தொழில்களிலே வேலைகளிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கு கண்டிப்பாக 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியிலே இருந்து ஒரு சில மனக்கசப்பு, இங்கே புதனும் சூரியனும் புதாதித்ய யோகத்திலே புத்திகளிலே தெளிவாக இருந்தாலும் கூட கூட்டு கிரகங்களில் சேர்க்கை எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு திருப்தி கொடுத்திருக்காது என்றாலும் கூட இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக உங்களுக்கு கேந்திராதிபத்தியம் 4-7 கூடையவர் புதன் பகவானும் முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய துருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் 6-8-12 கூடியவர்கள் ராசியிலே இருக்கின்றது என்பது சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற அமைப்பு என்பது இந்த ஏப்ரல் மாதங்களிலே செல்லப் போகின்றது. சூரிய பகவானுடைய பயிற்சி என்பது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அவர் மேசராசிக்கு பவனை செல்ல போகின்றார். கண்டிப்பாக ஏமாற்றங்கள் தடை தாமதங்கள் அனைத்தும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 6-8 சம்பந்தப்பட்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட கூட்டு தொழில் பொருளாதாரத்திலே ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனக்கசப்புகள் வந்து போகின்ற அமைப்பு இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த அமைப்பு இனி வருகின்ற இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து பம்பை கொடுக்கக்கூடிய எதிர்ப்புகளை குடிக்கக்கூடிய தகப்பனாக இருந்தாலும் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு அந்த எதிர்ப்பு இல்லாத ஒரு அமைப்பு, பொருளாதாரத்திலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு, அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் போகின்றது. 6ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது மற்றவர்களால் பொருளாதாரத்தில் கிடைக்கக்கூடிய மற்றவர்களின் சொத்து பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சரராசியிலேயே சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற இந்த மாதங்களிலே கண்டிப்பாக சரராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது. அதே வகையில் 2-9 கூடியவர் பஞ்சமஸ்தானத்திலே யோகத்தை கொடுக்கக்கூடியவர் நீச்சத்தில் இருக்கின்றது என்பது தன வாக்கு பொருளாதாரம் குடும்பஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானம் சற்று பாதிப்புகளிலே செல்லுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் இருக்கின்றது. ஆனால் அவர் பஞ்சமஸ்தானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்றது என்பது நீச்சமாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் கொடுப்பதில்லை என்றாலும் கூட தன வாக்கு குடும்பஸ்தானம் பொருளாதாரத்திலே ஒரு சில சின்ன சின்ன தடைகள் வந்து போகின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கும். ராசியிலே கூட்டு கிரகங்களில் சேர்க்கை என்பது 7ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது கண்டிப்பாக ஒரு சிறு தடை தாமதங்கள், ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, வாகனங்கள் பழுதாகி கொண்டிருக்கின்றது, கணவன் மனைவிகளுக்கு உடம்புநிலை சரியில்லாத ஒரு நிலை, மருத்துவ செலவுகள் செய்கின்ற ஒரு அமைப்பு, தொழில் வேலைகளிலே ஒரு சில விரை செலவுகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மீனராசிக்கார நேயர்கள் குருவின் பார்வை பரிபூர்ணமாக முயற்சி சாணத்திலே பஞ்சமாதிபதி சூரிய பகவானுடைய சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே அவர் நவாம்சத்திலேயும் அவர் உங்களுடைய 5ஆவது இடத்திலே கூட்டு கிரகங்களின் சேர்க்கையிலே சென்று கொண்டிருக்கின்றது என்பது நல்ல மாற்றமாக இல்லை என்றாலும் கூட ஒரு சில தடை தாமதம் இல்லாத நல்ல பரிபூர்ணமான அருள்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீனராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. இந்த மீனராசியை பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் மாதங்களிலே உங்களுக்கு தொழில் வேலை கணவன் மனைவி அனைத்து துறைகளிலுமே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது.
ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் உங்களுடைய 2-9 கூடியவர் பொருளாதாரத்தில் 5ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கின்றது என்பது ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாதது 9வது இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை பார்க்கின்றது, 7வது இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினாலேயும் அனைத்தும் சுபபோகமான தடை தாமதத்திற்கு பிறகு நல்லதொரு மாற்றத்தையும் அற்புதத்தையும் மீனராசிக்கார நேயர்களுக்கு அடைகின்றது. தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை நீச்ச பார்வையாக இருந்தாலும் அதில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மற்றும் கிடைக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி சந்திர பகவானும் 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு அமர்கின்றதும் 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றது என்பதும் நல்ல மாற்றங்களையும் உயர்வுகளையும் இந்த மாதங்களிலே மீனராசியை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாதங்களிலே கண்டிப்பாக கடந்த மாதத்தை விட இந்த மாதம் முன்னேற்றத்தை அடைகின்றது. இங்கே குருவும் 3ஆம் இடமும் 1ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது இருக்கின்றது. இது மிகவும் நல்லதொரு ராஜயோகத்தையும் கொடுக்கின்றது. செவ்வாய் பகவான் 5வது இடத்திலே நீச்சமாக இருந்தாலும் அவர் திரிகோணத்தில் உயர்ந்த அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயர்வுகளை கொடுக்கக்கூடிய 5வது இடத்திலே செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தாலும் அவர் 2-9 கூடிய தன ஸ்தானாதிபதியாகவும் 9ஆம் இடம் ஆரோக்கியம் மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் ஒரு சில தடை தாமதங்கள் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை பொருளாதாரத்திலே கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வாக்குகளிலே நாம் எடுக்கின்ற ஒரு சிலர்கிட்ட பேசும் பொழுது அவர்களிடம் நாம் பதில் வாங்கும் பொழுது சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக கேந்திர ஸ்தானாதிபதிகள் ராசியிலே பலம் பெற்று 5 கிரகங்களின் சேர்க்கையும் ராபாதிபதியும் விரையாதிபதியும் ராசியிலிருந்து 7ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது சற்று கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றினால் கண்டிப்பாக மீனராசிக்கார நேர்கள் நல்லதொரு மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக துருஸ்தானாதிபதிகள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது 6-8 கூடியவர்கள் பார்க்கின்றது என்பதும் கணவன் மனைவிகளால் மனைவி கணவன்களால் மற்றவர்களால் ஒரு சில துன்புறுத்துதலும் தேவையில்லாத மனக்கசப்புகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. சற்று கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றினால் கண்டிப்பாக நல்லதொரு ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் 7ஆம் இடம் என்று சொல்ல 7ஆம் இடத்ததிபதியும் ராசியில் இருக்கின்ற அமைப்பு என்பதும் கேந்திர ஸ்தானாதிபதியும் இங்கு இருக்கின்றதும் இங்கு சூரியன் சுக்கிரன் புதன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்களின் சேர்க்கையில் இந்த மாதம் இருக்கின்றது என்றாலும் கூட மாதத்தில் பிற்பகுதியில் சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகின்றது. புதன் பகவானும் ஏப்ரல் 8ஆம் தேதியில் இருந்து வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக இது நாள் வரையில் இந்த கடந்த மாதங்களில் இருந்த கசப்பு தடை தாமதங்கள் ஏமாற்றங்களிலே இனி வருகின்ற நாட்களிலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. அது மட்டுமல்லாதது 7.5 சனியின் தாக்கத்திலே சென்று கொண்டிருக்க மீனராசிக்கார நேர்களுக்கு கண்டிப்பாக 7.5 சனியின் தாக்கங்கள் எந்த விதமான ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பலன்களிலே குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தையும் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் கணவன் மனைவி கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தையும் குருவின் பார்வை மீண்டும் போகின்ற அடுத்து வருகின்ற நாட்களிலேயும் உங்களுக்கு குருவின் பார்வை 7ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. சமசப்தமமாக அவருடைய 5வது பார்வை என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை கண்டிப்பாக இனி வருகின்ற நாட்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது 7.5 சனியின் தாக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ஆனாலும் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் மூத்த மனிதர்களை தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடிய வயதான மனிதர்களை மதித்து நடக்க வேண்டிய ஒரு காலமாக 7.5 சனியாக இருக்கின்றது. 7.5 சனியின் தாக்கம் என்பது வேலை செய்யும் தொழிலாளர்களை நல்லதொரு மதிப்பு மரியாதையுடன் நடத்துகின்ற நேர்களுக்கு 7.5 சனியின் தாக்கங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பாய் கொடுக்காது என்பது என்னுடைய அற்புதமான கருத்தாக இருக்கின்றது. நேர்களே, மீனராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த ஏப்ரல் மாதங்களிலேயும் இனி வருகின்ற மாதங்களிலும் நல்லதொரு தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் சமசத்தமமாக கிரகங்களில் சஞ்சாரம் பார்க்கின்றது. குரு பகவானும் 4ஆம் இடத்தில் இருந்தும் 10ஆம் இடத்தை பார்க்க போகின்றதும் 8ஆம் இடத்தையும் உங்களுக்கு விரயஸ்தானங்களையும் பார்க்கின்ற இனி வருகின்ற நாட்களிலே கல்யாணங்கள் சுபபோகமான விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை நவக்கிரக நாயர்களின் பவனி வருகின்ற குரு பகவானுடைய பார்வைக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு குருவின் பார்வை குருவும் தேவகுருவும் அசுரகுருவும் பரிவர்த்தனை யோகத்திலே 1-3 பரிவர்த்தனையிலேயே மீனராசிக்கார நேர்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தடை தாமதங்கள் இருந்தாலும் அதில் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி மீன ராசியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாதது தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களாகவும் வாத்தியார் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற நேர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இது ஒரு விரய ராசி. சுப செலவுகளை செய்து கொண்டிருந்தாலும்
மூத்த மனிதர்களாக இருக்கக்கூடிய மூத்த மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்று சொல்லக்கூடிய ராசி மீன ராசியாக இருக்கின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.